அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுல வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு. அம்ர் இப்னு ஹலரமிங்கிறவர், அவர் தான் தலைவர். அவர் வந்து இறந்து போயிடுறாரு. 2 பேர் உஸ்மான் இப்னு அப்துல்லாவையும் ஹக்கம் இப்னு கைசான்ங்கிறவரையும் கைது பண்றாங்க. நவபுல் கூட ஓடி போயிடுறாரு. 4 பேர்ல ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு. 2 பேரை சுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு மக்காவுக்கு. அவர் வந்த இடத்துக்கு போயிடுறாரு. இந்த 2 கைதிகளையும் அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்களையும் சரக்குகளையும் ஓட்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. இவங்க எல்லாம் 7 பேர் மட்டும். இந்த 2 பேர் ஒட்டகத்தை தேடி போன ஆளுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க வர்றாங்க. வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கோபம் வருது. என்ன வேலை பண்ணிட்டீங்க நீங்க? 2 காரணம். ஒன்னும் நான் வந்து உங்களுக்கு அந்த உத்தரவு போடலாம், தகவல் தான் தெரிவிக்க சொன்னேன். 2வது வந்து நீங்க புனிதமிக்க இது எப்ப நடக்குதுன்னா ரஜபு மாசத்துல நடக்குது. ரஜபு 4 மாசத்துல வந்து எந்த யுத்தமும் அரபியர்கள் செய்ய மாட்டாங்க. இஸ்லாம அது அங்கீகரிச்சுக்கிச்சு. 4 மாசம் என்ன மாசம் கேட்டா தொடர்ந்து 3 மாசம். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். துல்ஹஜ் இப்ப துல்காதா மாசம் ஒண்ணு, ஹஜ்ஜிக்கு முந்தின மாசமும் ஹஜ்ஜிக்கு பிந்தின மாசமும் ஹஜ்ஜி மாசமும், இது ஒரு 3 மாசம். தனியா ரஜபு. ரஜபு இந்த வரிசையா வராது. ரஜபு மாசம் வந்து எப்போ வருது பாருங்களேன். முஹர்ரம் புனிதமான மாசம், சஃபரு, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு. ரஜபு நடுவுல வருது. அந்த ரஜபும் புனிதமான மாசம். ரஜபுக்கு அப்புறம் என்ன? ஷாபானு, ரமலானு 2 மாசம் விட்டுட்டு ஷவ்வால் 3 மாசம் விட்டு துல்காதா மறுபடி புனித மாதம் வருது. அப்ப 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 4 எதுன்னு கேட்டா ரஜபு 1, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். ஹஜ்ஜிக்கு முந்தின மாசம், ஹஜ்ஜிக்கு பிந்தின மாசம், ஹஜ்ஜி மாசம், இது 3, ரஜபு 1. இவங்க வந்து போனது வந்து ரஜபுல. ரஜபுல ஒரு புனிதமான மாசத்துல போய் இந்த மாதிரி ஒருத்தன் தாக்கிட்டு வந்துட்டீங்களப்பா, போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதத்துல அப்படிங்கறதுனாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா வந்து இத வந்து எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகமது வந்து புனித மாதங்களை கூட மதிப்பதில்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டா இருக்கும்போது அதை மதிக்கணுமா இல்லையா? அவங்க இந்த பாதத்தில் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மக்கா காபிர்கள் கூட இந்த 4 மாசத்துல யாரையும் தாக்க மாட்டாங்க. புனித மாதம் சொல்லி சண்டையிடாம விளைவிக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மரபையே முகமது வீணாக்கிட்டார்னு சொல்லி பரவலாக குற்றச்சாட்டு எழும்புது. அப்ப இவங்களுக்காக தான் இந்த ஆயத்தை கூட எல்லாம் இறக்கி வைக்கிறான். சூரத்துல் பக்கராவுல 217வது வசனம், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், புனித மாதத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீருன், அதுல போர் செய்வது ரொம்ப பெரிய குற்றம் தான். ஆனால் சத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுப்பதும், குஃப்ரும் பிஹி, அல்லாஹ்வை மறுப்பதும், ஒல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து தொழுகிறத தடுக்கிறதும், இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த ஊருக்கு சொந்தக்கார மக்களை ஊரை விட்டு விரட்டுறதும், அக்பர் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதை விட பெரிய பாவம். இவங்க அதை விட பெரிய பாவம் செஞ்சவங்க இந்த புனித மாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்கள. இவன் காபாவுல தொலை வந்தவனை தடுத்தவன் நியாயமா? ஊருக்கு சொந்தக்காரனை ஊரை விட்டு விரட்டினான அது நியாயமா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை இவங்களுக்கு சாதகமாக அந்த வசனத்தை இறக்கின பிறகுதான் அந்த 4 பேர் 7 பேர் செஞ்சதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த கைதிகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஓடி போனார்ல, அவர் போய் மக்காவுல சொல்லி 2 பேரும் முகமது பிடிச்சிட்டு போயிட்டாரு, ஒரு ஆளை காலி பண்ணி விட்டாரு அப்படின்ன உடனே அந்த காலத்தில் என்னன்னு கேட்டா, அந்த பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா பணம் கொடுத்து மீட்டிக் கொள்ளலாம்னு ஒரு மரபு இருந்துச்சுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, மக்காவாசிகள் மதீனாவாசிகள் பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன், இங்க இருந்து விட போவாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்தி, இந்தாங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிறங்க, நீங்க ஆளை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிற வழக்கம் இருந்துச்சு. எல்லா ஊர்களும் இந்த மாதிரி போர் சண்டை நடந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா காசு கொடுத்து மீட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு மரபு வந்து அன்றைக்கு இருந்தது. இதை கேள்விப்பட்டவன என்ன பண்ணாங்கன்னா, மக்காவில இருந்து ஒரு கூட்டம் வந்து இந்த 2 பேரையும் மீட்டிட்டு போறதுக்காக வேண்டி, 4 பேர்ல 2 பேர் கைதியா இருக்காங்கல்ல, மீட்டிட்டு போறதுக்காக வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 2 பேரையும் விடல, நாங்க விட்டுருவேன், ஆனா எங்கால் 2 வந்து சேரல. ஒண்ணும் இந்த ஒட்டகத்தை காணாம தேடிட்டு போனாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி பண்ணல. இவங்க ஒட்டகத்தை தேடி போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2 பேர் இங்க வந்து சேர்ற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அவங்க அந்த 2 பேர் வந்துட்டாங்கன்னா இவங்களை விட்டுருவோம். 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த 2 பேரும் வரமாட்டாங்க, இந்த 2 பேரையும் நாங்க அதுக்கு பதிலாக என்ன செய்வோம், கணக்கு தீர்ப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஒட்டகத்தை தேடி போனவங்க ஒட்டகத்தோட வந்து நின்றுட்டாங்க.
சாத் இப்னு அபி வக்காஸும் உத்பாவும் வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுறாங்க. இது வந்து அங்க ஒரு பெரிய ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கு மக்காவுல. இந்த மாதிரி ஒரு அது ஹல்ரமி முக்கியமான ஒரு ஆளு, அவரை கொலை பண்ணிவிட்டாங்க, வியாபாரத்தை கொள்ளடிச்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம வியாபாரத்துக்கு போறது பெரிய பெரிய முக்கியமான தொந்தரவான விஷயமா போச்சு. சாமி பக்கம் நம்ம வியாபாரத்துக்கு போட்டு எப்படி நம்ம வாழ்க்கை நடக்கும்? இவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பெரிய தொந்தரவாவில் இருக்காருங்கிற மாதிரி மக்காவுல அந்த ஒரு கருத்தை நெஞ்சிருச்சு பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அபூ சுஃபியான் அவரு பெரிய தலைவர், அதாவது அபூஜகளுக்கு அடுத்த நிலையில இருந்த தலைவர். பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அது ஒரு விஷயம். அவர் இஸ்லாத்துக்கு வர முந்தி இந்த அபூ சுஃபியான் என்பவர் வந்து அவர் ஒரு வியாபாரத்துக்காக போயிருக்கிறாரு, ஷாமுக்கு போயிருக்காரு, சிரியாவுக்கு. அவர் அந்த சிரியாவுக்கு போயிட்டு திரும்பி வர்ற செய்தி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இந்த செய்தி கிடைக்குது. அபூ சுஃபியான்ங்கிறவர் வந்து அங்க வியாபார கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தகவல் கிடைக்குது. இந்த அபூ சுஃபியானை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டா, அதாவது அவரு ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு வர்றாரு. அபூ சுஃபியானோட வர்றது என்னன்னா 30 பேர் தான். அபூ சுஃபியான் அந்த சிரியாவில இருந்து சரக்குகளை ஏத்திக்கிட்டு மக்காவில இருந்து சிரியாவுக்கு போகல, இப்ப சிரியாவில இருந்து மக்காவுக்கு வந்துட்டு இருக்காரு. போய் வியாபாரத்தை எல்லாம் பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு போகும்போது கண்காணிச்சுக்கிட்டாங்க. வரும்போது நிறைய சரக்குகளோட வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அபூ சுஃபியான் திரும்பி வர்ற செய்தி கிடைக்குது. வரும்போது அவர் எப்படி வர்றாருன்னு கேட்டா, கூட 30 பேர், 30 பேரோட 1000 ஒட்டகம். வர்றது 30 பேர் தாங்க. வர்ற ஒட்டகத்து எண்ணிக்கை எவ்வளவு? 1000 ஒட்டகம். அவ்வளவு சரக்குன்னு அர்த்தம். அப்ப 1000 ஒட்டகத்து நிறைய சரக்குகளை ஏத்திக்கிட்டு இந்த 30 பேர் என்ன செய்யறாங்க, வந்துட்டு இருக்காங்க. சிரியாவுல பெரிய லாபம் அடைஞ்சு திரும்ப 1000 ஒட்டகத்து நிறைய சரக்குன்னா நீங்க பாத்துக்கிறீங்களேன், ஒரு ஒட்டகங்கிறது 1/2 லாரி சரக்கை ஏத்தலாம். அப்ப 500 லாரி சரக்குன்னு வைங்க. அப்ப அவ்வளவு சரக்குகளை வந்து ஏத்திக்கிட்டு வருது, ஒட்டகம் வருது, தகவல் கிடைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுதான் மடக்க வேண்டிய ஆளுங்க தான் சரியான இது. இந்த 3 நாள் எல்லாம் போய் மடக்கி சரி வராது. பெரிய இடம், இந்த பொருளாதாரத்தை உடைச்சாதான் நமக்கு வந்து அது நீதி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அத வந்து திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, புறப்படுறாங்க. அப்படி புறப்படக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் வந்து ரொம்ப விவரமான ஆளு, ரொம்ப ஷார்ப்பான ஆளு, கூர்மையான ஆளு. அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, அந்த ஹல்ரமிக்கு நடந்தது மற்ற சம்பவங்கள் அடிக்கடி ஒரு 7-8 தடவை வந்து வழிமறிக்க வந்தது போனது எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால வரும்போது இந்த முகமது ஏதாவது பண்ணால் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரூட் எடுத்து தான் வர்றாரு. ரொம்ப கண்ணு குருத்தனமான வரல, அங்கங்க உழவு பாக்குறது. ஒரு ஊர்ல இறங்கி ஒரே ஒரு ஆளை அனுப்பி ஏதாவது தென்படுதான் முன்னாடி பார்த்துட்டு வா, அங்க ஆடு வைக்கிறான் ஒட்டகம் வைக்கிறவங்க நிப்பானுவா, ஏதாவது முகமது ஆளுக்கு ஏதாவது வந்தாங்களா போனாங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரு விவரமா தான் வருவார். அந்த விவரமான ஆள் யாரு, அபூ சுஃபியான். அவர் வந்து அப்படியே போறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தோட புறப்பட்டு போறதை பாத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு சொல்றாங்க, உனக்கு தான் வேட்டு வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு அவர் முகமது அவரே தலைமை தாங்கி செய்யறாரு, ஒரு கூட்டத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு, நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் அவருக்கு கிடைச்சிருச்சு. அபூ சுஃபியானுக்கு கிடைச்ச உடனே அபூ சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறப்பட்டு இந்த பத்ர் போர் நடக்குது, இப்பதான் நடக்க போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது பத்ர் போருக்கு இல்ல, எதுக்கு போனாங்க, இந்த 30 ஒட்டகம் 1000, 30 வணிகர்கள் 1000 ஒட்டகம், அது நிறைய சரக்குகள், இதுக்கு ஒரு அடைஞ்சல் கொடுக்கறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போறாங்க. தகவல் வந்த உடனே அவன் அபூ சுஃபியான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அம்ருல் கிஃபாரின்னு ஒருத்தர், லம்லம்னு என்ற ஒரு பேர், அவரை பிடிச்சி அந்த பகுதியில் கிஃபாரி கோத்திரத்துக்காரு, அந்த வழியில் இருக்கிற கோத்திரம் அது, அவரை பிடிச்சி உனக்கு நான் பெரும் தொகை தர்றேன், எப்படியாச்சும் நீ மக்காவுக்கு போய் இந்த மாதிரி நாங்க வர்ற வழியில முகமதுனால இடைஞ்சல் வருங்கிறத சொல்லிவிடு, வந்து இதை காப்பாத்துறதுக்கு அங்கிருந்து ஒரு பெரிய படம் வந்தா தான் நாங்க தப்பிக்க முடியும் என்பதை நீ போய் அங்க சொல்லிரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி அனுப்புறாரு. அபூ சுஃபியான் ஒரு இடத்துல நின்றுகிட்டு, இன்னும் கொஞ்சம் வந்துட்டோம்னு சொன்னா முகமது அட்டாக் பண்ணிடுவாரு, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா எங்களை